நம்ம இன்னைக்கு முட்டை உடைச்சு ஊத்தின குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்து, கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன். மசாலா அரைக்கிறதுக்காக சின்ன சைஸ் தேங்காய்ல அரைமுறை தேங்காய் துருவி எடுத்து வச்சிருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா, கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் சின்ன வெங்காயம், 1 ஸ்பூன் போல ஜீரக பொடி எடுத்து வச்சிருக்கேன். 4 முட்டை. நம்ம இப்ப எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த தேங்காவை அரைச்சிக்கலாம். ஜார்ல போட்டு நல்லா தண்ணி விட்டு நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். அடுப்புல மண் சட்டி வச்சு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இப்ப இதுல கடுகு, உளுந்து போட்டுக்கலாம். கருவேப்பிலை, அரைச்சு வச்சிருந்த மசாலா, ஜார் அலசி கொஞ்சம் தண்ணி விடுறேன். குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி. உப்பு, குழம்பு நல்லா கொதிக்கட்டும். குழம்பு நல்லா கொதிக்குது. இப்ப முட்டையை உடைச்சு ஊத்திக்கலாம். முட்டையெல்லாம் உடைச்சு ஊத்தியாச்சு. இது ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். குழம்பு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சுட்டு முட்டையும் வெந்தாச்சு. இப்ப அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க.